ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் குடியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடியே வாடகை வீட்டுக்கு போகும்போது அட்வான்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் இத்தனை பேர் தான் தங்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க ரிலேட்டிவ் நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னா, நம்ம போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும். அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் அவங்கள வந்து வர சொல்ல முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி துணியெல்லாம் காய போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், துணியெல்லாம் காய போடக்கூடாது, வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்கலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ரொம்ப பாவங்க. அதாவது இப்போ குழந்தைங்க ஒழுங்காக ஓடி ஆடி விளையாட முடியாது. செவத்தில் ஏதாவது கிறுக்குனாலும் கூட சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரி பல ரூல்ஸ் போடுவாங்க. இத்தனைக்கும் நம்ம வீடு காலி பண்ணும்போது ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து வீடு காலி பண்ணுவோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. அட்வான்ஸ்லேருந்து அதெல்லாம் கழிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நிறையா இது இருக்குங்க. அதனால தான் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கவங்க ரொம்ப ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க எப்படா நம்மளும் தனியாக ஒரு வீடு கட்டி சொந்தமாக போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவாங்கங்க. அதனால தான் சொன்னேன், வாடகை வீட்டில் குடியிருக்கவங்க ரொம்ப ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு.